பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் ஏற்றியுமே காண்கிலே. எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா. இன்றே வானா இனி வரவேணும், இன்றே வானா இனி வரவேணும், வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. எந்த பாபமும் அடியோடே தொலைத்திடும், தடுத்தாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசு
வானாதி வானங்களுக்கு மேல தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எந்த பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடி எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயையும் காண்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் எரிப்பதற்கு ஏதாவது நெருப்பு இருக்குமா என்று தேடினேன். ஒரு இடத்திலும் அந்த நெருப்பை காணவில்லை. எந்த பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயுமே காண்கிறேன். உந்தன் செயலால் யாதொன்று முடியாது. உம்முடைய பலத்தில்லாமல், உம்முடைய சித்தமில்லாமல் யாதொன்று முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்பா. எனவே இன்றே வானாகினி இறங்கி வர வேண்டும். என் பாவத்தை எரிக்கக்கூடிய வானத்திலிருந்து இறங்குகிற அக்னி இன்றைக்கே வர வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே வரவேணும். பரநாவியே இறங்கும். சுடராய் அக்னி ஸ்தம்பமாய் தீபமாய் இறங்கும். நீசனை மறைவு. நீர் பேசும். உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகம் நமக்காக இறங்கி வருகிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறது. நம்மை விடுதலையாக்குகிறது. கர்த்தருடைய மேன்மையின் கரச்சினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாத வாக்குத்தத்தம் என்ன? அது மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 18:20 என் மகள் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எங்கே? ஏனெனில் என் நாமத்திலே எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். இங்கே கூட்டம் முக்கியமல்ல, எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறது முக்கியமல்ல, அவருடைய நாமத்தினாலே கூடுகிற கூட்டமா? கைகளை தட்டி பாஸ்டர் பார்க்க வந்த கூட்டமா? அல்லது சோறு போடுறாங்க வந்து சாப்பிட வந்த கூட்டமா? அல்லது நம்முடைய தேவைகளுக்காக வந்திருக்கிற கூட்டமா? இல்லை, அவர் நாமத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்த ஒரு கூட்டம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பாராம்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவர் நாமத்தை அறிகிற பிரகாரமாய் அறிய வேண்டும் என்று யார் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் வந்து நிற்பாராம். கைகளை சட்டி கடன் கொடுக்கணும். கடன்காரன் தினம் வந்து உபத்திரம் பண்றான். ஒரு நாள் சொன்னாங்க, வீட்டுக்காரர் துபாயில் இருக்காரு, அவர் அடுத்த வாரம் வந்துடுவார் சார், உங்க கடத்தை எல்லாம் கொடுத்துட்றேன். இதான் லாஸ்ட் வார்னிங். அடுத்து இல்லாட்டி வீடு கீடு ஜாமான்லாம் வெளியே பறந்துடும் அப்படிமா. இந்த அம்மா ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ என் வீட்டுக்காரர் வருவார்? வந்துடுவீங்களாங்க. தினம் ஃபோன் பண்ணுவாங்க, வந்துடுவேன். வந்துடுவேம்மா, தைரியமாயிரு, வந்துடுவேன். வந்துடுவார். வந்த உடனே அத்தனை நாளும் அந்த கடன்காரன் வந்தால் ரூமுக்குள்ளே ஓடி ஒளிகிற அந்த அம்மா தைரியத்தோடு வெளியே வந்து நிற்பார்கள். எவ்வளோ சார்? இவ்வளவுதான், நாங்கள் பிடிங்க, போங்க, இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது, போங்க. உங்களுக்கும் எனக்கும் இருந்த கடன் முடிந்தது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. என்னை அடிமையிலிருந்து என் கணவர் வந்து விடுதலை ஆக்கிவிட்டார். என் கடன் முடிந்தது. என்னுடைய உடன்படிக்கை முடிந்தது. உலகத்தோடு, கடனோடு, உலக காரியத்தோடு நான் பண்ணி வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை முடிந்தது. காரணம், என் நடுவில் அவர் வந்துவிட்டார். சீயோன் குமாரச்சியே, உன் கயிறுகளை அறுத்து விட்டேன், கட்டுகளை அவிழ்த்து விடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
அவர் பெரிய காரியங்களை செய்வார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். கைகளை செப்பனியா 3:15 அப்படி சொல்லுகிறது. கட்டுகளை அவிழ்ச்சு விடு, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் போதும். அவர் நம்மத்தில் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நாமத்தில் கூட வேண்டுமா? எங்கே ஒருமித்து நாமத்தில் கூடுகிறீர்களோ. வீட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்ல ஆவியில் நிரம்பி பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படியே தூங்கி தூங்கி வடியும், இல்லாட்டி எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி மேலே வால்கிளாக் ஓடதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி மோட்டு வலை எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்லது கேட்டனை பார்க்கும், அல்லது அங்கிட்டு பார்க்கும் இங்கிட்டு பார்க்கும். இவங்களாம் பார்த்தீங்களா இப்படிலாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களாக்கும், என்றைக்கு நம்ம இதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சிந்தையிலே வீணராகி போனவர்கள், ஏக சிந்தை, ஏக மனம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மனதோடு காத்திருக்கிற உனக்கும் எனக்கும் தேவன் கேட்ட உடனே நமக்கு கொடுத்துருவாராம். என் நாமத்தில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் கொடுப்பேன். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆராதனை நேரத்திலே தேவனுடைய நாமத்தில் நாம் கூடுகிறோமா என்பதுதான் கேள்வி. அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். எங்கெல்லாமோ இருந்து ஆன்லைனில் உட்காந்துருக்கீங்க, யூடியூப்பில் உட்காந்துருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கீங்க. தவறாமல் ஆன்லைன் ப்ரேயரில் வர்றதுக்கு உங்களுக்காக வேண்டிதான் நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறேன். ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் உங்களை பார்க்கணும்னு வாஞ்சேன். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் எனக்கு லாக்டவுன் தொடங்கிச்சோ அன்னையிலேருந்து நம்ம ஆன்லைன் ப்ரேயர் தொடங்கணும். அன்னையிலேருந்து இன்று வரை தவறாமல் பங்கெடுக்கிற அநேகர் உண்டு. எதில்? அந்த ஒரு மொபைலோ அல்லது லேப்டாப்போ அவங்க நாட்டில் அவங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு திறவுகோல் ஜெபம் 6 மணி நேரம், நம்முடைய பிளஸிங் ப்ரேயர் டைம் 3 மணி நேரம், 3 மணி நேரம் அசையாமல் உட்கார்ந்திருப்பார்கள். இந்த 3 மணி நேரத்தில் 25 முறை ஒன்றுக்கு போகிறவங்க உண்டு, 25 முறை தண்ணி குடிக்க போகிறவங்க உண்டு. என் பேரன் இருக்கிறானே ஒரு 250 தடவை போயிட்டு வந்துடுவான். நேற்று அவங்க அம்மா அதுக்கு தான் அடிக்க வந்தா, உனக்கு எப்போ பார்த்தாலும் நாளையிலேருந்து உனக்கு டைபர் வச்சு அனுப்புகிறேன் பாரு. பொய் அது. அது ஒரு இடத்துல உட்கார்றதுக்கூடிய மனது இல்லை. டீச்சர் டீச்சர் அப்படின்ட்டு போவாங்களே, நம்ம இங்கே கேட்குறதும் இல்லை. தட்டா போவார் வருவார், போவார் வருவார். இவர்னாலும் பரவாயில்ல, இன்னொருத்தர் பின்னாடி உட்காந்துருக்காரு, அவர் காணாமையே போயிடுவார். போனால் என்னங்க எங்கே இருந்த? சும்மா. இதுவரை பதிலே வந்ததில்லை தம்பி. என்ன கேட்டாலும் சும்மாம்பான். எங்கே போன? சும்மா. எங்கே இருந்த? சும்மா. சும்மா இருந்தேன். இந்த சும்மாங்கிறது பிசாசனுடைய ஹைலைட் வார்த்தை. சும்மா பேசினேன், சும்மா கால் பண்ணேன், சும்மா குடிச்சு பாடுறா. ஒரு இழுக்க சிந்திக்க சிறந்தது சிப்பி பீடி, புகைக்க தெரிஞ்சது பூமார்க்கு பீடி. சும்மா இழுத்து பாடுறா. நான் சொல்கிறான், நீ ஒரு டப்பா ஃபோனை கொடுத்து விட்ருக்க எனக்கு, അവിടെ എല്ലാവരും நல்ல நல்ல ஃபோன் வச்சிருக்கணும். ഈ ஆண்டிக்கு வேறு பணி இல்லையா? யார்? பென்னி ஒய்ஃபை சொல்கிறான், அவன் பெரியவன். அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லலை, ஃபோனெல்லாம் கொண்டு வர அவங்க எல்லாரும் கொண்டு தான் வராங்க. நான் சொன்னேன், உன்னை காலேஜில் சேர்த்து விடுறதுக்கு முன்னாடி நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை சொல் என்றேன். பேசாமல் நின்னான். நான் சொன்னேன், நான் காலேஜில் சேர்த்து விடுவேன், ஃபோன் தர மாட்டேன். 1-2 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அங்கே வைக்கக்கூடாது. காலேஜ் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்துடணும். வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் தலை வீணல்வதற்காரனாக எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ட்ரம்பட் வாசிக்க தெரியும், எனக்கு மலையாளம் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு பாட தெரியும், நான் ரொம்ப ஜென்டிலாக இருக்கேன், நான் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறேன், அதிலெல்லாம் பங்கெடுக்கவே கூடாது. சரி சரி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சேர்த்து விடுங்க. நான் சேர்த்து விட்டவுடனே அவனுடைய முகத்தை பார்க்கணுமே. முடிஞ்சிருச்சு, காரியம் முடிச்சு, நீ எதுக்குயா அப்படின்ட்டு என் கூட ஒரு வாரம் பேச மாட்டாங்க. அப்படி திரும்பியே இருப்பான். என்ன எந்த மக்களை? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கணும், எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கணும். நான் சொன்னேன், ஃபோனை கொடுத்து நான் சீரழிஞ்சது போதும். என்ன என்னை அடித்து ராத்திரிலேயே தலையணை வச்சு அமைக்கி கொண்டாலும் சரி, உங்கள் கையில் நான் ஃபோனை தர மாட்டேன். இப்போ மட்டும் இல்லைடா, கல்யாணமாகி நீ பொண்டாட்டியோடு இருந்தால் கூட ஃபோனை பிடிங்கிட்டு வந்துடுவேன். இதுவரை அந்த நம்பர் என்னது பட்டன் போனால் உடனே வாங்கி கொடுத்து ஓடி போனான் ஒருத்தன். அவன் மட்டும்தான், அவன் வந்து அவன் சேர்த்து கரெக்ட் பண்ண மாட்டான். மற்றவங்களுக்கு கெடுக்கணும்னா
தனசேகரை போல டைம் டேபிள் போட்டு கெடுக்கிறதுக்கு வேற யாரும் இல்லைங்க. உடனே ஓடனான். ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டான், 1500 ரூபா. என்ன நோக்கியாவா இல்லை லோக்கல் பிராண்டடா? நோக்கியாவா. வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து சிம்மும் போட்டு, எங்கள் அப்பாவுடைய சிம்மு, அவனை எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கேன், என் அப்பாவுடைய ஸ்தானத்தில் வச்சுருக்கேன். அவன் கூப்பிடும்போது அப்பான்னு வரும். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா கூப்பிடுறாரு, மகனும் அப்பாவும் ஒன்று தானே, அப்பா கூப்பிட்றாருன்னு. இன்னைக்கு வர அதில் கூப்பிட மாட்டாங்க. அது எடுக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. அது பேக்குக்கு அடியில் போட்டுட்டேன், சார்ஜ் போட்டுட்டேன். என்ன செய்கிறான், வந்த உடனே அவனோட ஒரிஜினல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். டச் ஸ்க்ரீனா தொடுறது, எப்போ தொட்டு அந்த தொடுற ஃபோனை வந்தும் சார்ஜில் போட்டுருவார். 2 பேருக்கும் ஃபோனை வச்சு தான் படிக்கிறது. நான் சொன்னேன், படிக்கிறதெல்லாம் சார் ஏற்றுக்கிறேன், எங்களுக்கு தெரியலை, அவ்வளோ நாலேஜ் கிடையாது. இப்போ ஃபோனை வச்சு தான் படித்து கொடுக்குறாங்க போல யூனிவர்சிட்டியிலேருந்து. நான் ஒரு மெயில் பண்ண போகிறேன் வைஸ் சான்சலருக்கும் உங்கள் பிரின்ஸ்பாலுக்கும் கோஆர்டினேட்டருக்கும். மொபைலில் தான் கிளாஸ்னா இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் இதுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கணும். புத்தகத்தெல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் வைஸ் எடுத்துக்கலாம், பெட்டிஷனாகவே நீங்கள் காமராஜ் யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கலாம். மொபைலில் தான் படிக்கணும் அப்படின்னா பயப்படுறான் பாருங்கள். மொபைலில் தான் படிக்கணும்னா அப்புறம் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் புத்தகம் வாங்கணும்? அவங்க இவர் 2 பேருமே எங்களை ஏமாத்துறாங்க. எங்களுக்கு வயசாயிருச்சு, நாங்களும் நம்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது இந்த மொபைல் எடுக்கிற சந்தோஷம் இங்கே இல்லைங்க. உங்களுக்கு மொபைலை வச்சு படிக்கும்போது, மொபைலை வச்சு பேசும்பொழுது இங்கே வேலையத்து பேசுனானுங்க. நான் கூட ஏதாவது தப்பாக பேசுகிறேன், என்னடா சாப்பிட்டியா, என்ன செய்கிற, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மதுரை ஸ்லாங்கில் அது கேட்டாலே எனக்கு அப்புறம் 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 கழிச்சோம். வீட்டில் எந்த சோறுங்க அறியும், வேற எந்த வீட்டிலே. உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒன்று ஃபோன் பேசுறது. நான் பேசுறது 1 நிமிஷத்துக்கு மேலே பேசினா காது எனக்கு சூடாயிரும். ஐயோ இந்த அம்மா வைக்க மாட்டேங்குதே, அப்படியே அலறிடுவேன் பார்த்துக்கங்க. வைக்க மாட்டேங்குதே. என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது முதல் கால், எனக்கு இது 1400வது கால். எவ்வளோ அலர்ஜி இருக்கும். நான் எடுத்து தான் ஆகணும். ஜபத்துக்கு கேட்பாங்க, இன்னது என்னம்மா எதுக்காக ஜபம் பண்ணோம், ஜபம். அதுக்கடுத்து பேச்சே கிடையாது. பேசினா சப்டிவிஷன், டிவிஷன், பிரான்ச்சஸ் எல்லாம் போயிடும். எனக்கு உடனே ஜபிக்கிறேன், ஆண்டவரே அன்புள்ள இயேசு சுவாமி என் பிள்ளை ஆசீர்வாதம் விடுதலாக்கிடுவார். போதும்ல. அப்புறம் நீங்கள் போன எல்லாரும் கண்காணிக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேசுங்க. இந்த லேடிஸ்கிட்ட சொல்கிறேன், பேசுகிற வார்த்தையில் ரொம்ப அழகாக சுருக்கிருங்க. எல்லாம் ரெக்கார்டட். உங்கள் ஃபோன் கால் எல்லாமே ரெக்கார்டர். ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய கண்ணு சொல்ல மாட்டேன். இவங்க இந்த ஃபோன்காரங்க இருக்காங்கல்ல, அவனுக்கு என்னது என்னப்பா அதுக்கு பேர், சைபரா, அது எவனோ அந்த அந்த நெட்வொர்க்கா எவனோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கள் கீபோர்டுன்னு ஒன்று அமேசானில் சர்ச் பண்ணேன்னா ஃபேஸ்புக்கில் உடனே நான் பண்ண கீபோர்டு வந்துடுது. நான் ஒன்று சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பாருங்கள். ஒரு இன்னர் கூட வாங்க முடியலைங்க. போட்டால் உடனே என் ஐடியில் ஃபேஸ்புக்கில் இன்னராக ஆடு கொடுக்குறேன். அதனால் எனக்கு பயமாக இருக்கு. என்னடா நான் அங்கே தானடா பார்த்தேன், இங்கே எப்படிடா வந்துச்சு பார்க்குறான். அதனால் நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, பயவுலைகளா ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை இந்த உலகமே இப்படி கண்காணிக்குமானால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கும் நீதிமான்கள் மீது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கின்றன. கைகளை தட்டி, எனவே நீங்கள் எல்லாவற்றுக்கும் கணக்கு சொல்ல வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆலயத்துக்கு வருவதில் நான் சந்தோஷம் அடைவதில்லை, ஆலயத்துக்கு வருவதின் நோக்கத்திலே தான் நான் சந்தோஷம் அடைகிறேன். கைகளை தட்டி, ஆட்கள் எவ்வளவு வருகிறார்கள் என்று எனக்கு எதிர்பார்ப்பை விட என்ன நம்பிக்கையோடு, என்ன விசுவாசத்தோடு, என்ன சந்தோஷத்தோடு இயேசு மரவார வளாகத்துக்குள்ளே வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதியார் உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். கைகளை தட்டி, சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதியார் உள்ளே வரணும். எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். எதற்கு? உங்களுடைய கூக்குரலை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பத்தை கேட்பதற்கு. மனுஷன் மனம் மாறுவான், கர்த்தர் மனம் மாற மாட்டார். மனம் மாற அவர் மனிதன் அல்ல,
பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனும் அல்ல. அப்ப ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. ஒரு மந்திரி நல்ல பேர் அந்த ஊர்ல, அமைச்சர் ஆயிட்டார், அந்த தொகுதி எம்எல்ஏ. அவர்கிட்ட என்ன உதவி கேட்டாலும் செய்வன் பேராய் போச்சு. அப்புறம் ஏழை பையன் படித்தான், நல்லா படிச்சுட்டான், கஷ்டப்பட்டு. ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னே அவங்க கேட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குதா, நீ வேணா வாங்கிட்டு வா, உனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துடலான்னாங்க. மந்திரிட்ட போனால், வா தம்பி நீ படித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படி கட்டி பிடித்தார். ஒரு சால்வை எடுத்து பையனுக்கு போடுறாரு. ஏன்னா அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் உங்களுக்கு தெரியும். போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இந்த மாணவனை பாராட்டினார் அமைச்சர் அப்படின்னு மறுநாள் செய்தியெல்லாம் வந்துருச்சு. லெட்டர் கொடுக்குறேன் தம்பி, உனக்கு கொடுக்காம நான் கொடுப்பேன், நான் கொடுத்து முன்னாடி சைன் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு கொடுத்தாங்க. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் போடுற அன்றைக்கி இந்த பையனுக்கு வேலை வரல. இவனுக்கு ஒரே கோபம். நேரம் அங்கே போனான், அந்த ஸ்தாபனத்தினுடைய அதிகாரிட்ட போனான். சார், நீங்கள் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தேன், அமைச்சரே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலையே சார் அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். அவர் சொன்னான், தம்பி நீ ஒரு ஏழை பையனாக இருக்க, கஷ்டப்பட்டதுனால ஒரு உண்மையை சொல்கிறேன், தயவு செய்து யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேன் சார், சொல்லுங்கள். அந்த மந்திரி லெட்டர் கொடுத்தது உண்மை, சைன் பண்ணது உண்மை. ஆனால் அவர் ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கார், என்ன தெரியுமா, இடது பக்கம் சைன் பண்ணிட்டா கொடுக்காதுன்னு அர்த்தம், வலது பக்கம் சைன் பண்ணால் குடுன்னு அர்த்தம். உனக்கு இடது பக்கம் பண்ணிட்டார். நம்ம வாழ்க்கையில் என்ன நம்பிக்கையோடு காத்திருக்கிற அநேகர் நம்ம ஏமாற்றுகிறார்கள், உங்களை ஏமாற்றி விடுவார்கள். நாம் துணையென ஐந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டாரையா, தனியனை நட்டாட்டில் விட்டாரையா. எனவே ஜாக்கிரதையாயிருங்கள். என் தங்கை வருவாள், என் தமையன் வருவான், என் தாய் இருக்கிறாள், என் தகப்பன் இருக்கிறான், என் கணவன் இருக்கிறார், என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறான், உயிர் நண்பன். என்ன நண்பனா? உயிர் நண்பன். நான் எப்பொழுது என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, யாரையும் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா காலை உடைச்சிருவேன். ஃப்ரெண்டோட மதிப்பு உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? உயிர் காப்பான் தோழன், சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசுவே வாயை திறந்து சொன்ன வார்த்தை. இவன் காலேஜில் படிக்கிறவன், ரோட்டில் போகிறவன், வாரவன் எல்லாம் கஞ்சா குடிக்காரன் எல்லாத்தையும் பார்த்து ஃப்ரெண்டுன்றான். உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், உன்னை பற்றி நான் சொல்லுவேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அப்படி எப்படி அண்ணே சொல்லணும்? அங்கிள், கிளாஸ்மேட், நெய்பர், தெரிஞ்சவரோட பையன் அப்படி சொல்லு. ஃப்ரெண்டுனா யாரோ ஒருத்தன் தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் தான் உன்னை எக்காலத்திலும் நேசிக்கிறவன். எனவே தான் இக்கட்டில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வசனம் தமிழில் இருக்கு. தமிழில் கொஞ்சம் சற்று மாறுதலாக இருக்கிறது. ஆனால் மலையாளத்தில் இது ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக எழுதியிருக்கும். இக்கட்டில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்காங்க, கூட பிறந்தவங்க ஆபத்தில் உதவி செய்யறதுக்கு தான் பிறந்திருக்காங்க, அப்படி தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்குவோம். ஆனால் மலையாளத்தில் அப்படி இருக்காது. கஷ்டகாலத்தில் சிநேகிதன் சகோதரனாய் ஆய்த்தீருந்தும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இக்கட்டு காலத்தில் நண்பன் உடன் பிறந்த சகோதரனாய் மாறிவிடுகிறான் அப்படின்னு இருக்கு. கைகளை தட்டி எவ்வளோ அழகான அர்த்தம் பார்த்தீங்களா? இப்போ 4 நாள் வேலை இல்லை, நீ போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து பாரு, அப்போ தெரியும். வீட்டை விட்டுட்டேன்டா, வீட்டிலேருந்து விரட்டிட்டாங்க, வேலை இல்லை, ஒரு 500 கூட இல்லை, நான் உன் வீட்டில் தங்கிக்கிட்டுமானா ஓகேன்னு ஃபஸ்ட் டே சொல்லுவான். 2ஆம் நாள் கொஞ்சம் முகம் மாறும், 3ஆம் நாள் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் மாறும், அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆண்டவர் அவரோடு இருக்கிற நம்மை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்னார். கைகளை தட்டுங்களேன். நான் உங்களை வேலைக்காரன் சொல்வதில்லை, உங்களை யாரென்று சொல்கிறேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். என் வேலைக்காரன் எஜமான் செய்கிற ரகசியங்களை அறிய மாட்டான், நானோ என் பிதாவிடத்தில் கேட்ட அத்தனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேனே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவின் ரகசியமெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், எனவே நீங்கள் என் வேலைக்காரர்கள் இல்லை. என் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்கள், வீட்டிலே வேலை பார்க்கிறவர்கள், மற்றபடி என்னுடன் உடன் ஊழியர்கள், இசைக்கலைஞர் ஒருவரை கூட நான் அவர்கள் இந்த ஸ்தாபனத்தில் வேலைக்காரர்களை நினைத்ததே இல்லை. காரணம், பிதாவின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளாக, என் நண்பர்களாக, என் வாயில் என்ன நினைக்கிறனோ இதயத்தில் அவங்ககிட்ட பேசிடுவேன்.
எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி லூசு மாதிரி பேசுகிறீங்களே, அங்கே போய் 4 இடத்துல சொல்லி உங்களை கெடுத்துட மாட்டாங்க? கெடுக்கட்டும். கபடற்றவனை கர்த்தர் காக்கிறார். கைகளை சட்டி. உத்தமனுக்கு கர்த்தரே துணை. ஆவியில் கபடில்லாதவன், ஆவியில் கபடில்லாமல் இருங்கள். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாயான இடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாய்ச்சொல்லில் வீரம் வேண்டும். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறவனுடைய உறவு நமக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், என் நாமத்திலே, என்ன பேர்ல, என் பேர்லனா எல்லா இடத்துலையும் அவர் நாமத்தில் அறிய வேண்டிய பிரகாரம் என் நாமத்தை அவருடைய நாமத்தில் என்னதெல்லாம் ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை இருக்கிறதோ அத்தனையும் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்பி கூடுகிற ஒரு நடுவில் கர்த்தர் இருக்கிறாராம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன செய்வாராம்? அவருக்கு பல பெயர்கள் வேத புத்தகத்தில் இருந்தாலும் பவுலடியான் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு. எபேசியர் 1:23 அவர் எல்லா வாசிமங்களே 1:23 எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவருக்கு ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கைகளை தட்டி. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எனக்கு என் பிள்ளைங்கன்னு சொன்னால் என் பிள்ளைங்க நான் பெத்த பிள்ளைங்கன்னு நினச்சிடாதீங்க. என்னுடைய வீட்டிலே, என்னுடைய அலுவலகத்திலே, என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தான் என் பிள்ளைங்கன்றேன். என் பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்க போனால், ஏதாவது ஜாமான் வாங்கி கொடுத்தா, ஒன்று வாங்கி கொடுத்தா எனக்கு திருப்தி ஆகாது. வாங்கியெல்லாம் முடிச்சுட்டு பில்லு கேட்பேன். ஏம்பாங்க, பரவாயில்ல கொடுத்துடலாம். ஏன்னா இயேசுநாதர் உங்கள் நடுவில் வந்துட்டா எங்கெங்கே குறைவு இருக்குன்னு பார்த்து நிரப்பிக்கிட்டே வருவாராம். கைகளை தட்டி. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கைகளை தட்டி. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். பருப்பு இல்லையா, பருப்பு டப்பா நம்பிருச்சு. அரிசி இல்லையா, அரிசி டப்பா நிரம்பிருச்சு. இது தண்ணி இல்லையா, தண்ணியும் நிரம்பிருச்சு. எண்ணெய் இல்லையா, எண்ணெய் குடம் நிரம்பிருச்சு. பையில் காசு இல்லையா மகனே, இந்தா வச்சுக்க. என்ன பேண்ட்டு கிழிஞ்சிருக்கு, சரியில்லையே, வாங்கிக்க. ஒரு பேண்ட் 2 பேண்ட்டில் 10 அல்லது 5 6 அவ்வளோ. எனக்கு தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. ஒரு பாட்டு பாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. இப்போ ஊத்தவாயோடு அனுப்புது. தாய் எந்திரிச்சா தானே தலை வரும். அந்த காலத்தில் பிள்ளைகளெல்லாம் சிங்காரிச்சு ரெட்டச்சடை போட்டு அழகாக வச்சு பொட்டு வச்சு அதே தலைக்கல்லில் இருக்கும். இங்கே ஒரு கருப்பு பொட்டு, இங்கே ஒரு கருப்பு பொட்டு, இங்கே ஒரு திருஷ்டி பட்டுருமாமா. காக்கைக்கு தன் குஞ்சு. அந்த குழந்தை நடந்து போகும்போது தாய் நின்று அப்படி அழகு பார்த்துட்டு அப்படின்ட்டு அப்படி ஒரு சொடக்கு போடுவா பாருங்க. அதை நம்மளால் பார்க்க முடியாது, வாந்தி வரும் அந்த பிள்ளையை பார்த்தா. அந்த தாய்க்கு தன் குழந்தை தான் பொன் குஞ்சு. தெய்வம் அப்படி தான் உங்களை எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பி அழகு பார்க்கிறவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. எங்கேயோ குறை இருக்கா உனக்கு? இதோ இல்லையா, கவலைப்படுறியாப்பா? வியாபாரம் நடக்கலையா? ஊழியத்தில் சரியா உனக்கு வாசல் திறக்கலையா? நான் நிரப்புறேன். காசு இந்த மாசத்துக்கு கஷ்டப்படுறியா? நான் நிரப்புறேன். நிரப்புறதுக்கு காரணம் என்ன? அவருடைய நாமத்தை அறிந்து கூடணும். கைகளை தட்டி. ஒரு ஃபேமிலி பிரேயரில் கூட ஒன்னஸ் வேணும். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 யோவான் 4:10 சொல்லுகிறது, நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதர பலியாய் கொடுத்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். God is great. தேவன் மகிமை உள்ள தேவன். தன்னுடைய பிள்ளை எதற்கு கொடுத்தாராம்? நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய். பிள்ளையவே கொடுத்தவர் வேற எது கொடுக்காம இருப்பாராப்பா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல்
நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? நீங்கள் தான் அனுதினமும் கவலைப்பட்டு செத்தே போகிறீங்க. இனி பிள்ளைக்கு என்ன செய்வேன், திருமணத்துக்கு என்ன செய்வேன், வாழ்க்கைக்கு என்ன செய்வேன், ஐயோ எனக்கும் வயசாயிருச்சே, நான் என் பிள்ளைகளை அனாதையை விட்டுட்டு போட்டு, ஒரு நாளும் அனாதையை விட்டுட்டு போக மாட்டேங்க. இப்போதும் இயேசுநாதர் கையில் தான் உங்கள் பிள்ளையை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் போகும்போது இயேசுநாதர் கையில் தான் கொடுத்துட்டு போவீங்க. அல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துக்கு அவ 50 வருஷமோ 60 வருஷம் கழிச்சு வரும்போது அவன் வந்து சொல்வா, கர்த்தர் என்னை கைவிடாம, அம்மா அப்பா என்னை கைவிடாமல் என்னை தேவன் அடைச்சினார். கோயம்புத்தூருக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணேன். யாரையும் நம்பி நாங்கள் இவனை அனுப்பலப்பா, உண்மை நம்பி அனுப்புகிறேன். ஒரு கைகளை தட்டி உண்மை நம்பி தான் அனுப்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி செய்யுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து நன்மை செய். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை நம்பி நன்மை செய்வது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். உத்தமமான வழியிலே வேகமாக நடப்பேன். எப்பொழுது என் வீட்டிற்கு வருவேன். வீட்டிற்கு அழைக்கணும். அழைக்கிறதற்கு முன்னாடி ஒரு தகுதிப்படுத்தல், நம்மை ஆயத்தப்படுத்தல் ஒன்றுண்டு. அந்த ஆயத்தப்படுத்தல் தான் பக்தர் சொல்றான், உத்தமமான வழியிலே விவேகமாக புத்தியோடு நடந்து கொள்வே. இதான உமக்கு பிரியம். உத்தமமான வழியில் நடக்கணும், வேகமாக நடக்கணும். நடக்கிற எப்போ வர்றீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒருவனுடைய வழி எனக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்குள் அவனோட சமாதானம் இருக்கும்படி செய்வேன். ஒருவன் என்னை இருதயம் நிறைய விசுவாசித்து என்னை வருந்தி வா என்று உள்ளே அழைத்தால் உள்ளே பிரவேசிப்பேன். அவனோடு கூட நான் போஜனமும் பண்ணுவேன். அந்த வீட்டில் விரும்பினேன், அங்கே நான் தங்கிவிடுவேன். சங்கீதம் 132:14 வாசிக்கிற கேட்போமா? 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். இது என்றென்றைக்கும் நான், ஒரு நாள் 2 நாள் இல்லை. என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் நான் தங்கும் தடம். இதை நான் தான் விரும்பினேன். கையை தட்டு. என் மகளே, நான் தான் உன்னை விரும்பினேன். யசோதா, நான் தான் உன்னை விரும்பினேன். ஸ்டெல்லா, நான் தான் உன்னை விரும்பினேன். இதோ ஜெயந்தி, நான் தான் உன்னை விரும்பினேன். கார்த்திக், நான் தான் உன்னை, ஜான், நான் தான் உன்னை விரும்பினேன். நீ என்ன விரும்பல? நாம் அவர்கள் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே. கையை தட்டுங்களேன். நான் தான் உன்னை விரும்பினபடினால் எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என்றென்றைக்கு இங்கே வாசம் பண்ண போகிறேன். அவர் உள்ளே வந்து உட்காரணும்னா நீ எப்படி உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன். என்னைக்கு என் வீட்டுக்கு வருவீர்? அருமையா வந்து தங்கும், என் இதயத்துக்குள் வாசமாயிரும். என்றென்றைக்கும் நான் இந்த இடத்தில் தங்குவேன். நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நான் இந்த வீட்டில் குடி போகிறேன் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை. வாசம் பண்ண கிங்ஸை தான் குறிப்பாங்க. அந்த அரண்மனையிலே அந்த மன்னர் வாசம் பண்ணினார் அப்படின்னா என்ன செய்யுது? பெரிய ராயல் அவடங்க தான் வாசம் பண்ணுவோம். இதயம் அரண்மனையாங்க. யார் தங்குற அரண்மனை? கர்த்தர் தங்கும் அரண்மனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசம் பண்ணுற தமிழில் நிறைய அர்த்தம் உண்டு. கலை அப்படின்னு ஒன்று சொல்லுங்களேன். கலைன்னா என்ன அர்த்தம்? கலைனா கலை சொல்லு. இயல், இசை, ஆர்ட், இப்படி ஒரு அர்த்தம் உண்டு. கலை, கலைச்சி விடுறது. கலைனா கலைச்சி விடுறது. கலை என்றால் இயல், இசை, நாடகம். இப்படி ஒவ்வொரு, மதி என்றால் நிலவு, மதி என்றால் புத்தி, கலைக்கிறதுனா கலைக்கிறது, கலைனா இயல், இசை, நாடகம். தமிழில் பல. இங்கே குடி போகுதல், வீட்டுக்கு என்ன குடி போகிறீங்கிறது வேற, வாசம் பண்ணுறீங்கிறது வேற. வாசம் பண்ணது ஹையஸ்ட், த ராயல் வேர்ட். குடி போகிறது சாதாரண வார்த்தை. கர்த்தர் சொன்னான், நான் இதை விரும்பினேன், இங்கே வாசம் பண்ண. ராஜா வாசம் பண்ணால் அந்த வீடு எப்படி இருக்கணும்? அரண்மனையாக இருக்கணும். கையை தட்டுங்களேன். அந்த வீட்டில் அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு நீதி, அவ்வளவு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவர் வீட்டில் உலாவுகிறவர், எல்லையெங்கில் உலாவுகிறவர். எனவேதான் சங்கீதம் 24:7 சொல்லுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா
உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் திராணியும் உள்ள கர்த்தராமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லமையும் திராணியும் உள்ள ஆண்டவர், பராக்கிரமுள்ள ஆண்டவர். சங்கீதம் 34:7 சொல்லுகிறதே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறான். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். என்ன டாபிக் பேசியிருக்கேன்? எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வருவேன். அதனால தான் ஆண்டவர் கூட போகிறோன்னு தெரிஞ்சா நமக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவாராம். எனவே தான் ஆராதனைக்கு, சபை கூடி வருதலுக்கு, ஜப வேளைக்கு, திறவுகோல் ஜபத்துக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபாச ஜபத்திற்கு, குடும்ப ஜபத்துக்கு முதல்ல நீங்கள் 5 மணினா 4:55 வந்து உட்காந்துடணும். ஏன்னா ஆண்டவர் என்ன உங்களுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. என் நாமத்தில் கூட போகிறார்கள் என்று அவர்கள் மத்தியில் வந்து ஆண்டவர் இருக்கிறார். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், அவருடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கப் போகிறது, நான் அவரை தேடுகிறேன். எத்தனை சந்தோஷம்! மகிமையான தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்கள் மேத்தில் இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே சிரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை அணைச்சி அன்பாலே என்னையும் அணைச்சி அன்பாலே, அணைச்சி அன்பாலே என்னையும் அணைச்சி அன்பாலே. அன்பே 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 ஆரோக்கிய உறவே, ஆனந்தம் ஆனந்தமே.
நற்சின் அருமை பொருளே நரலோகரில் அன்பே நையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பற்கியலாதாகில்யா இயம்பற்கியலாதாகில்யா இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைஞ்சேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அணைச்சீர் அன்பாலே என்னையும் அணைச்சீர் அன்பாலே. அவர் அன்பினால் நிரப்பப்பட்டு நம்ம நேசித்து இதை நான் விரும்பினேன், இங்கே வந்து வாசம் பண்ணுவேன், இதை நான் விரும்பினேன், இங்கே வந்து நான் வாசம் பண்ணுவேன். நான் என்றைக்கும் இந்த
ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, என்றென்றைக்கு. அப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அடிக்கடி சொல்லுவேன், ஆசாரிப்பு கூடாரத்தில் மகிமை விளங்க பண்ணின ஆண்டவர், சாலமோனுடைய ஆலயத்தில் மகிமை விளங்க பண்ணின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலம் வந்த பொழுது சொன்னார், நான் கைகளில் கட்டின ஆலயத்தில் வாசமாய் இருப்பதில்லை என்று அறியீர்களா? நீங்களே என் ஆலயம், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன் என்றார். இந்த உள்ளம் தானம் அவர் தங்கும் ஆலயம். இது அரண்மனை, அவருடைய வாசஸ்தலம். இந்த உள்ளத்தில் அவர் இருப்பதை மறந்துவிட்டு எங்கெங்கோ ஓடுகிறோம். கிறிஸ்தவரும் கூட அங்கே தெய்வம், இங்கே தெய்வம், அங்கே கோயில், இங்கே கோயில் என்று ஓடுகிறார்கள். எங்கும் நிறைந்த பரம்பொருள் பராபர வஸ்து சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்ற அர்த்தம். எங்கும் நிறைந்தவர், பிராணவாயுவை போல உலகமெங்கும் நிறைந்திருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர். நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணும்படி மகா பெரியவராயிருந்து உயர்ந்தவராயிருந்தும் உங்களுக்கு தன்னை தாழ்த்தினாராம். கைகளை தட்டி தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். பணிந்தவர்களின் ஆவிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவருக்கு பணிந்தவரிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்காக தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தாராம். எனவேதான் இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறது. நாம ஒரு வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடி வெள்ளை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு நமக்கு வேண்டிய மாதிரிலாம் வாடகை வீட்டுக்கு போனா சரி, சொந்த வீட்டுக்கு போற ஆயத்தமாக வீட்டுக்கு இன்னும் வீடு ரெடி ஆகலைங்க சார், கட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது அப்படிப்பாங்க. ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டாங்க. வாடகைக்கு போனா கூட, ஒத்திக்கு போனா கூட அந்த வீட்டை என்ன செய்யணும்? பெயிண்ட் அடிச்சு தரணும். அப்போ நம்ம வீட்டுக்கு வாடகைக்கே வர்றாரு வச்சுக்கோங்க ஒருத்தர், நம்முடைய ஆண்டவர். நம்ம அந்த பெயிண்ட் அடிக்கணுமா இல்லையா? சுத்தம் பண்ணணுமா இல்லையா? அப்ப சுத்தம் பண்ணணும். நீங்களே என் ஆலயம் என்றார். இந்த ஆலயத்தை சுத்தமாக்குவோம். ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டபடியினால் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டபடியினால். அவருக்கு பல பெயர்கள் வேத புத்தகத்தில் நெகட்டிவ் பெயரும் வச்சிருந்தாங்க. ஆயக்காரரும் பரிசேயரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதன். அவருக்கு என்ன பேரா? பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதன். பிசாசுகளின் தலைவன், இப்படி எல்லாம் பேர் வச்சிருந்தாங்க. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. பிசாசுகளின் தலைவன். பிசாசுகளின் தலைவனால பிசாசுகளை துரத்துகிறான். பெயல்சபூலின் தலைவன், பிசாசுகளின் தலைவன், ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினபடியினால் அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டாராம். பாவிதான் மரிக்க வேண்டும், குற்றம் செய்தவன் தான் சிலுவையிலே மரிக்க வேண்டும். இப்போ சிலுவையில் இப்போ தண்டனை பெற்ற எத்தனையோ நீதிபதிகள், நிரபராதிகள் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. எத்தனையோ குற்றவாளிகள் ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்காங்க. தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் குற்றவாளிகளும் அல்ல, விடுதலையானவர்கள் எல்லாம் நிரபராதிகளும் அல்ல. நம்முடைய சட்டத்திலே ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்று. ஆனால் இன்னைக்கு நிரபராதிகள் தான் நிறையா குற்றவாளிகள் எல்லாம் தேசத்தை ஆளுகிறார்கள். சொல்ல போனா பொல்லாப்பு, உள்ளதை சொன்னா உடம்பெல்லாம் எரிதும்பாங்க. உண்மையை யார்கிட்ட சொல்லி பாருங்க, ஏத்துக்கிற மாட்டான். நம்ம ஆண்டவர் அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அவ்வளோ பெரிய தெய்வம் பாவிகளுக்கு பதில் பாவியாகி, சாபத்துக்கு பதில் சாபமாகி, பாவத்துக்கு பதில் பாவமாகி நமக்காக மரித்ததினாலே அவருடைய தழும்புகளில் நாம் குணமடைந்தோம். கைகளை தட்டி இந்த ஆலயத்தை சுத்தமாக்க அவர் தம்மையே இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்பை நமக்கு உண்டாக்கினார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி 1 யோவான் 1:7 சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. பிரான்ஸ் தேசத்தில் தலை சிறந்த ஒரு சிற்பி இருந்தான். அவன் சிற்பங்களை செய்வதில் மகா வல்லவன். ஒரு முறை மலை உச்சிக்கு போனான். அவனுக்கு ஒரு கற்பனை தோன்றியது. களிமண்ணை எடுத்தான், பிசைந்தான், ஒரு அழகான சிற்பத்தை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய அந்த சிற்ப கலையினுடைய அனுபவத்திலேயே அவனுக்கு அது மிகவும் அற்புதமான ஒரு சிற்பமாய் அமைந்தது. செய்து முடித்து விட்டான். மாலை பொழுது ஆகிவிட்டது. இப்போ வெட்ட வெளியிலே அந்த சிலையை சிற்பத்தை செய்து வைத்திருக்கிறான். களிமண் சிலை. இப்போ பனி பெய்ய ஆரம்பித்தது. இப்போ இந்த சிலை என்ன ஆகும்? கரைந்து போய்விடும். இவனுக்கு மன பிரயாசம், மிகுந்த மனக்கவலை. நாம் உண்டாக்கின இந்த அற்புதமான சிற்பம் கரைந்து போய்விடுமே என்றான். இப்போ கீழே போய் ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு சொன்னா ரொம்ப தூரம் நடந்து வரணும். அதுக்கு முன் இந்த சிலை முழுவதும் கரைந்து விடும். முதலில் தான் மேற்போட்டிருந்த பெரிய கோட்டை அவிழ்த்தான். அந்த சிலையை போர்த்தினான். போறவில்லை. தன் துணிமணிகள் எல்லாம் அவிழ்த்தான். எல்லாவற்றையும் போர்த்தி அந்த சிலையை சுற்றி போர்த்து ஒரு பனி கூட அதுக்கு மேல விழாதபடி காத்து கொண்டான். குளிர் நடுக்கியதே, நடுக்கம். கெடுகெடு என்று விரைத்தான். காலை பொழுதானதே. பலர் மேலே பார்க்கிறதுக்காக, வேடிக்கை பார்க்க, சைட் சீன் பார்க்கிறதுக்காக வந்தார்கள். இங்கே பல துணிகளினால் போர்த்தப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது. அதற்கு அடியில் ஒரு மனிதன் நிர்வாணியாய் துணிமணிகள் இல்லாமல் மரித்து கிடக்கிறான். விரைத்து போய் கிடக்கிறான். என்ன என்று பார்த்தால் மக்களுக்கு ஆச்சரியம். தலை சிறந்த சிற்பி ஆயிற்று. ஏன்? அந்த துணிகளை எடுத்து அழகான ஒரு சிற்பம். அழிந்து போகிற ஒரு மண் பொம்மைக்காக வேண்டி தன் உயிரையே கொடுத்த ஒரு சிற்பி. அழிந்து போகிற இந்த மண்ணான மனுஷனுக்காக வேண்டி தன்னையே அக்கிரமக்காரர் ஒரு எண்ணப்பட்டு மரணத்தில் தன் ஆத்மாவை ஊற்றி ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். காரணம், இந்த ஆலயம் அவருக்கு விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை சந்தோஷம்! ஆண்டவருடைய மகிமையின் அன்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மாசற்ற மனதுருக்கம் அதை செய்தது. இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் இறங்கி வரப்போகிறார். உங்களை தலை சிறந்த ஒரு ஆலயமாய் மாற்றப் போகிறார். விலையேறப்பட்ட ஒரு சிற்பமாய் மாற்றப் போகிறார். உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் இதயத்தை, உங்கள் வாழ்வை, உங்களுக்கு இதோ உண்டான அத்தனையும் தலை சிறந்த ஒரு அரண்மனையை போல கர்த்தர் மாற்றுவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனுடைய கரம் அதை இப்பொழுது செய்யும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! அவர் உங்களுக்கு விலை கொடுத்திருக்கிறார். தாவீது போகிறான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இடங்களை செலக்ட் பண்றான். ஒர்னானுடைய களம் இருக்கிறது. அந்த களத்தை போய் கேட்கிறான். அரசன் வந்திருக்கான். யோர்தான் பதறி போனான். ஒர்னானே, இந்த களம் என்னுடைய தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு வேண்டும் தான். அவன் சொன்னான், களத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசே. பலிகளுக்கு என்னுடைய காளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த என்னுடைய கலப்பைகளை, விறகுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பலியிடுங்கள். இதை இலவசமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம இருந்தால் வாயை பிழைத்து கொண்டு உடனே ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் வாங்கியிருப்போம். அவன் சொன்னான், என் கர்த்தருக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் மிகவும் பெரியதாயிருக்கும், மகிமையினா நிறைந்திருக்கும். எனவே நான் புறம்போக்கில், பட்டா இல்லாத நிலத்துல, அடிச்சு புடுங்கிறதுல, தோத்திரம் போட்டு வாங்குறதுல வாங்க மாட்டேன். பெரும் விலை கொடுத்து வாங்குவேன். கைகளை தட்டி. நீ ஒரு சென்ட்டுக்கு 10 லட்சம் சொன்னேன்னா நான் அதை 30 லட்சம் கொடுத்து வாங்குவேன். கைகளை தட்டி. என கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் தங்க போகிற இடம் மதிப்பு மிக்கதா இருக்க வேண்டும். நான் அந்த நிலத்துக்கு மதிப்பு கூட்டுறேன். நான் கையை தட்டுங்களேன். என்றைக்கு ஆண்டவர் இதயத்தை தேர்ந்து கொண்டு
உன்னை வந்து வாசம் பண்ண விரும்புகிறாரோ, ஜனங்கள் மத்தியிலே உன் இதயத்துக்கும் உனக்கும் மதிப்பு கூடிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களே. நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் கைகளை தட்டி. நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீதிமான்களே சூழ்ந்து கொள்வார்களாம். மதிப்பு கூட்டுதல். கேட்பாரற்று கிடந்த நிலம், வீடு கற்றவர்கள் ஆகாதென்று தள்ளிய கல்லே மூலக்கே தலைக்கல் ஆயிற்று. அது யாரால் ஆயிற்று? அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தேவனே அப்படி செய்வார். உனக்கு மதிப்பு கூட்டுறாரு, உனக்கு மதிப்பு கூட்டுறாரு. இந்த சைனாவில், ஜப்பான்ல எல்லாம் தக்காளியை மதிப்பு கூட்டுறாங்களாம். இங்க நமக்கு 1 ரூபாய்க்கு சில தக்காளி விற்கும், சில 100 ரூபாய்க்கும் விற்கும். அந்த சீசன் முடிச்சுன்னா 1 ரூபா ரோட்ல கொட்டுவாங்க. இந்த தக்காளியை நம்மள மாதிரி அவங்க வச்சுக்கிட்டே விற்கிறது இல்லை. அதை எடுத்து விளைஞ்ச உடனே கட் பண்ணி வெயிலில் காய வச்சிடறாங்க. காய வச்சு தக்காளியை வத்தல் மாதிரி வச்சுட்டு 1 கிலோ தக்காளி இங்கே 30 ரூபா விற்கிதுன்னா அது 300 ரூபாய்க்கு விற்பாங்க. அது 1 கிலோ எவ்வளவு? 300 ரூபா. மதிப்பு கூட்டுதல். இந்த இலவசமாய் தர்றேன்னு சொன்ன ஓர்னானின் களத்துக்கு தாவீது விலை நிர்ணயம் செய்கிறான். நீ 10 லட்சம் சொன்னா நான் 30 லட்சம் கொடுப்பேன். மதிப்பு கூட்டுறேன். ஏரியாவே மதிப்பாயிடும். போ. இந்த பக்கத்தில் அவன் வந்தாலும் இந்த இடம் மதிப்பு மிக்க இடமா இருக்க வேண்டும். இது புறம்போக்கா இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் இடமா இருக்கக்கூடாது, அனாமத்தா இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் நீங்கள் தான். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பேன் என்றார். இந்த ஆலயம் மதிப்பு மிக்கது. கேட்பாரற்று கிடக்கிறாயோ, மதிப்பே இல்லையோ, என்னை யாரும் கண்டுகொள்ள நாதி இல்லை என்று நிற்கிறாயோ, கர்த்தர் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய ஆலயமானால் நீ மதிப்பு மிக்கவனாய் மாறி விடுகிறாய். உன்னை சுற்றில எல்லாரும் இருக்கணும் விரும்புவாங்க. அதுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் வருதாங்க, 4 வழிச்சாலை வருதாங்க, ஐடி கம்பெனி வருதாங்க, அதுக்கு பக்கத்தில் விழிஞ்சம் பக்கத்தில் ஹார்பர் வருதான். அந்த லேண்ட் எல்லாம் விலை ஏறி போச்சுங்க. இங்க கர்த்தர் வர்றாருங்க. இந்த கர்த்தர் வந்து உட்கார்ந்து இருக்காருங்க. இதை சுற்றில் இருக்கிற எல்லா மதிப்பு மிக்கதா ஏறி விடுகிறது. கைகளை சொல்லுங்க. உன் இதயம் கர்த்தர் தங்கும் ஆலயமா இருந்தால் உன்னை சுற்றிலும் மதிப்பு மிக்க ஏறி போயிடும். உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலை கூடிடும். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த போல் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். துங்கமே வேதனை பொங்குன காதலுடன் தூய தூதத்தோடும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்ற என் ஆக்கினையாவையும், நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம்
வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி மகிழ்ந்த ஒரு பாதம் ஒன்றே வேண்டும். நான் இதை விரும்பினேன், இங்கே நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் கூடுகளோ அங்கே வருகிறார். அப்புறம் ஆண்டவர் அவரை தேடுகிற சுத்தம் பண்ணுகிற இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். 3வது நீங்களே அவருடைய அரண்மனை என்று அங்கே வந்து தங்கி விடுகிறார். இந்த செய்தியின் சாராம்சம் அவ்வளவுதான். கூடுகிற இடத்தில் கூடுகிற நோக்கத்தை அறிந்து நடுவில் வருகிறார், அப்புறம் சுத்தம் பண்ணுகிறார், அப்புறம் நீங்க தான் அவருடைய அரண்மனை என்று இதை நான் விரும்பினபடியினால் இங்கே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன் என்கிறார். இன்றைக்கு அவரை அழையுங்கள், அவருடைய இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணட்டும். அப்படியே முழங்கால் போடுவோமா? தேவ சமூகத்தில் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனே இறங்கி வாரும் அப்பா. எங்கள் இருதயம் உம்மை நோக்குகிறது. வாரும் வாரும் இயேசு சுவாமி, வாரும். தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூயாவியே, சந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே ஆவியே
ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் நம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்னேன். வந்தீர். இந்த ஸ்தலத்தை விரும்பினபடினால் என்றைக்கு நான் வாசம் பண்ணுவேன் என்று, இதை வாசம் பண்ணும்படி நீ உன்னை சுத்தமாக்கிக் கொண்டு என்று சொன்னேன். எங்களை அறிக்கையிடுகிறோம். எங்களை சுத்தமாக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே உம்மிடத்தில் இறைஞ்சி நின்றோம். எங்கும் இந்த லோகத்தில் என் பாவத்தை தீர்க்க எரிக்கக்கூடிய நெருப்பே வானத்திலிருந்து இறங்கி வந்ததுக்காக நன்றி. பாவச்சத்தைகளை சுட்டரித்து என் ராஜாதி ராஜன் கர்த்தர் தங்கும் ஆலயமாக எங்கள் இருதயத்தை மாற்றியருளும். மதிப்பு மிக்கவர்களாய் மாற்றும், கனம் பெற்றவர்களாய் மாற்றும். ஆசையில் பூமியில் உள்ள பெரியோர்கள் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உண்டாக்குவேன். ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தை என் பிள்ளைகளுக்கு ஆகட்டும், எனக்கு ஆகட்டும். ஆசீர்வதி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நீ சொன்ன காரியத்தை சகல நிர்மூலமாக்கி பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் பரப்பட்டு செல்லும் சமூகம் முன்னமந்து காற்று தூரத்திலிருந்து கேட்கிற என் பிள்ளைகள் குடும்பத்தில் இன்றைக்கு நீர் வாசம் பண்ணும்படி இறங்கி வந்தரணும். ஒவ்வொரு வீடும் குட்டி பரலமாய் மாறட்டும். ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும்